நமஸ்தே மக்களே, டே 49. கோவம், ஆங்கிரி. கோவம் வருது நார்மல் தாங்க, மனுஷனா இருந்தா கோவம் வரும் தான். அந்த கோவம் கண்ட்ரோல்ல இருக்கணும். அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போச்சுன்னா நமக்கு டேஞ்சர் தான். கோவம் பாத்தீங்கன்னா டெம்பரரியா தான் வரும், என்ன ஒரு செகண்ட் வருமா, ஆனா அது பண்ற டேமேஜ் பாத்தீங்கன்னா லைஃப் லாங் இருக்கும். ஒரு குட்டி கதை ஒன்று சொல்றேன். ஒரு பையனுக்கு பாத்தீங்கன்னா கோவம் வந்துட்டே இருக்கு. ஒரு நாள் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா பாத்தீங்கன்னா சுத்தியலும் நிறைய ஆணியும் கொடுத்துட்டாரு. இனிமேல் உனக்கு எப்பெல்லாம் கோவம் வருதோ வீட்டு பின்னாடி இருக்கிற சவுத்துல இந்த ஆணி அடிக்கணும்னு சொல்லிட்டாரு. டே 1ல 10 ஆணி அடிச்சான். அப்புறம் பாத்தீங்கன்னா 7 ஆணி அடிச்சான். அதுக்கப்புறம் 5 ஆணி அடிச்சான். அதுக்கப்புறம் 2 ஆணி அடிச்சான். அப்படியே படிப்படியா கோவம்லாம் குறைஞ்சி கடைசியா ஒரே ஒரு ஆணி தான் அடிச்சான். மொத்தமா பாத்தீங்கன்னா 45 ஆணி அடிச்சிட்டான். இனிமேல் எனக்கு கோவமே வராதுன்னு அப்பா கிட்ட சொன்னான். சரி, இனிமேல் நீ என்ன பண்ணனா, கோவம் வராத நாள்ல ஒவ்வொரு ஆணியும் நீ பிடிங்கிடு அவங்க அப்பா சொல்லியிருக்காரு. 45 நாள் அடிச்ச ஆணி எல்லாத்தையும் பிடிங்கிட்டு அப்பா கிட்ட கெத்தா வந்து சொன்னான், அப்பா பாருப்பா எல்லா ஆணியும் நான் பிடிங்கிட்டேன்னு. உடனே அவங்க அப்பா என்ன சொன்னார்னா, அடிச்சாணிலாம் பிடிங்கிட்ட சரி, சோத்துல இருக்கிற ஓட்டையை என்னப்பா செய்வன்னு. உன் கோவம் இது போலதானே பலரையும் காயப்படுத்தி இருக்கும்ல. அப்படி சொன்னவன அந்த பையன் பாத்தீங்கன்னா அப்படியே தலை குனிஞ்சு போயிட்டான். இப்படிதாங்க நம்ம லைஃப்லயும் காரணமே இல்லாம வர சின்ன சின்ன கோவத்தினாலையும் நம்ம கோவத்துல பேசுற கெட்ட வார்த்தைனாலையும் அந்த சவுத்துல அடிச்ச ஆணி மாதிரி மத்தவங்கள நம்ம காயப்படுத்திடுறோம். இனிமேல் உங்களுக்கு ஏதாவது கோவம் வந்துச்சுன்னா ஒரு 5 நிமிஷம் எதுவுமே பேசாதீங்க, அந்த இடத்துல இருந்து விட்டு விலகிடுங்க, இல்லைன்னா சிரிச்சிட்டு போயிடுங்க. அவ்வளவுதாங்க, இருக்கிறது ஒரு லைஃப் தாங்க, சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம். இன்னைக்கு டே 49 காலையில எழுந்து ஆரஞ்சு ஜூஸ் குடிச்சிட்டு, இன்னைக்கு சென்னை கடைசி நாள், சோ வந்து ஒர்க் அவுட் எதுவும் பண்ணல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா எங்க வைஃப் எறா தொக்கு செஞ்சாங்க, செம்ம டேஸ்டா இருந்தது. தட்டுல இருந்தது எல்லாத்தையும் வலிச்சு போட்டு நக்கிட்டேன்னா பாத்துங்களேன். அப்படியே அதை சாப்பிட்டு வெயிலுக்கு இதமா டிராகன் ஜூஸ் குடிச்சிட்டு வைஃப் தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து விட்டுட்டு போனாங்க. அப்படியே வைஃபுக்கு பாய் சொல்லிட்டு அப்படியே பெங்களூர் கிளம்பிட்டேன். இன்னைக்கு செம்ம சம்பவம் பண்ண, அது என்னன்னு சொல்றேன் பாருங்க. இன்னைக்கு நல்லா தூங்கிட்டேன். ஒயிட் ஃபீல்ட்ல நான் இறங்கணும், மணி 3 மணி ஆச்சு. நான் என்னோட ஸ்டேஷன் தான் வந்துட்டு சொல்லி நான் இறங்கிட்டேன். அப்புறம் தான் தெரியுது அது வேற ஒரு ஸ்டேஷன். நான் இறங்குற ஸ்டேஷன்ல யாருமே இறங்கல. அங்க பாத்தீங்கன்னா லைட் வேற அம்ஜி வேற எரிஞ்சு பயம் வேற புத்து. சரி, அப்படியே ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்து பார்த்தா யாருமே இல்லைங்க. 3 மணின்றதுனால யாருமே இல்ல. பேய் நடமாடும் இடம் போல இருக்கு. எனக்கு ஒரு நிமிஷத்துல அள்ளு விட்டுடுச்சு. நல்ல வேலை கேப் புக் பண்ண உடனே எனக்கு அலோகேட் ஆயிடுச்சு. அவர் புது ஆள் தான் போல இருக்கு. அவர் புக்கிங்கை கேன்சல் பண்ணலான்ற போது தான் நான் புக் பண்ணியிருக்கேன் போல இருக்கு. நான் தான் அவர் கடைசி சவாரி. கடவுளுக்கு நன்றி சொல்லி நான் ரூம் வந்து சேர்ந்துட்டேன். நாளைக்கு சந்திப்போம் மக்களே. மகிழ்ந்திரே உன்னால் முடியும்.